ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதரிகளே, ஆண்டின் கடைசி நாள் நம் நெஞ்சில் நிறைந்திருக்கிற உணர்வு நன்றி. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் 18 வசனங்கள். ஒவ்வொரு வசனமும் எத்தனையோ செய்திகளை நமக்கு சொல்லும். எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பித்தால் இரவு சாப்பாட்டுக்கு தான் நீங்கள் போக முடியும். எனவே அதையெல்லாம் நான் சொல்லப் போவதில்லை. ஆனால் ஒன்று, இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். இன்னொரு மொழிபெயர்ப்பு, அருளுக்கு மேல் அருளை பெற்றுள்ளோம். கிரேஸ் அப்பான் கிரேஸ். அதைத்தான் நாம் இன்றைக்கு நினைத்த ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும். நேற்று இத்தாலிய மொழியில் இரவு ஒரு நூலை நான் படித்து கொண்டிருந்தேன். அதிலே சொல்லப்பட்டிருந்தது இவ்வாறு: அருளுக்கு மேல் அருளை பெறுவது எப்படி? உதாரணமாக அவங்களெலாம் காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க, பல்வேறு பணிகளுக்காக, எதிர்காலத்துக்காக. அட்மிஷன் கிடைக்கிறது ஒரு அருள், நல்லா படித்து பாஸ் பண்ணுறது ஒரு அருள். அருளுக்கு மேல் அருள் இப்படித்தானே. அதற்கு பிறகு ஒரு உத்தியோகத்தில் ஒரு போஸ்ட்டில் உங்களை அப்பாயிண்ட் பண்ணுறது ஒரு அருள். அந்த பணியினால் மற்றவர்கள் பயன் பெறுவது இன்னொரு அருள். உலக போக்கில், பணி வாழ்வில் இப்படி ஒரு அருளை பார்க்கிறோம். அருளுக்கு மேல் அருள் கடவுள் நமக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்கிறாராம் பாருங்கள். அதுபோல் நம்முடைய அழைப்பு வாழ்வில் உதாரணமாக ஆஸ்பிரண்டாக இருப்பது, அப்புறம் போஸ்ட்லண்டாக இருப்பது, நாவிஸாக இருப்பது, ஒரு ஜூனியர் சிஸ்டராக இருப்பது, அப்புறம் பெர்பெச்சுவல் ப்ரொஃபஷன் கொடுத்து இன்னும் நிரந்தரமாக சபையோடு ஒன்றிணைக்கப்பட்டு எல்லா கடமைகளையும் உரிமைகளையும் நிறைவாக பெறுவது, எல்லாமே அருளுக்கு மேல் அருளாம். அவருடைய நிறைவிலிருந்து நாம் எல்லாரும் அருளுக்கு மேல் அருளை பெற்றுள்ளோம். எனக்கு பிடித்த அந்த ஒரு திருப்பாடல், "Oh, give thanks to the Lord for His good, for His great love is without end." என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இதை நம்ம மறந்து விடவே கூடாது. இஸ்ராயேல் மக்களை பொறுத்தவரை ஒரு குடும்பமாக, ஒரு இனமாக அவர்கள் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாள் முதல் செங்கடலை கட்டாந்தரையாக பிளக்கச் செய்து கால் நனையாமல் அவர்களுக்கு ஆண்டவர் நடக்கச் செய்து விடுதலை அளித்த நாள் வரை, இன்னும் தொடர்ந்து பாலைவனத்தில் 40 ஆண்டுகள் அவர்கள் செய்த, அவர்கள் அனுபவித்த, ஆண்டவரால் அவர்கள் அனுபவித்த அத்தனை காரியங்களையும் நினைத்து, "Oh, give thanks to the Lord for His good, for His great love is without end" என்று அவர்கள் பாடுகிறார்கள். எனக்கு பிடித்த ஒரு பகுதி, பல்வேறு சமயங்களில் ஜூப்ளி சமயத்தில் இந்த முதல் வாசகத்தை நான் தேர்ந்தெடுப்பதுண்டு. இணைச்சட்டம் 8ஆம் அதிகாரம், மறந்து விடாதீர்கள். மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த டியூட்ரானமி, இந்த இணைச்சட்ட நூலே புக் ஆஃப் ரிமம்பரன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அந்த மக்களுக்கு மீண்டும் மீண்டும் ஆண்டவர் மோசே வழியாக அறிவுறுத்துகிறார். இது நாள் வரை கடவுள் உங்களுக்கு செய்ததை மறந்து விடாதீர்கள். தாயின் வயிற்றில் உருவானதிலிருந்து இன்றைய நாள் வரை, 2018ஆம் ஆண்டு இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் செய்த அத்தனையும் மறக்கவே கூடாதாம். அவருடைய அருளிலிருந்து நாம் அருளுக்கு மேல், அவருடைய நிறைவிலிருந்து நாம் அருளுக்கு மேல் அருளை பெற்றுள்ளோம். We have no reason for complaints. We can't be perpetual grumblers and constant complainers. We need to thank the Lord for all the wonderful things. சில ஆண்டுகளுக்கு முன் சிங்கப்பூரில் அந்த குருவானவர் இந்த கடைசி நாளில் இந்த கதையை சொல்லி, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த துயரமான சம்பவங்களுக்காகவும் நன்றி கூற வேண்டும் என்று சொன்னார். அதை நான் இன்றைக்கு மீண்டும் நினைவு கூறுகிறேன். கிறிஸ்மஸ் நாடகம், அதில் இந்த 3 ராஜாக்கள் பொன்னும் வெள்ளை போலமும் தூபமும் காணிக்கையாக கொடுக்கலையா. ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக காணிக்கை கொண்டு வந்தாங்க. முதல் ராஜா இந்த அடிபட்டவங்க, நடக்க முடியாதவங்க, கைத்தடி வச்சு நடப்பாங்கல்ல, அந்த க்ரச்சஸை காணிக்கையாக கொண்டு கொடுத்தாராம். 2வது ராஜா, ஒரு ராஜா இல்லை, இது ராணியாக வந்துச்சான். இந்த பேபி கிளாத்ஸ், டயப்பர்ஸ், இந்த பேபி கடை சுற்றுவாங்கல்ல,
அந்த துணியை வந்து கொண்டாந்து காணிக்கையாக கொடுத்து தான். 3வது ராஜா வந்து நோட் புக்ஸை வந்து காணிக்கையாக கொடுத்தாராம். என்னடா அது, பொண்ணும் வெள்ளை கோலமும் தூபமும் தானே இதில் இருக்குது பைபிளில், இதையாம் கொடுக்குறீங்கன்னு போது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு நிகழ்ந்ததை சொன்னார்களாம். ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, 6 மாதமாக நடக்க முடியல, இந்த கைத்தடியை வச்சு தான் நடந்தேன், இப்போ நல்லா நடக்கிறேன், நன்றியாக வேற யாருக்காவது பயன்படுத்தோன்னு இந்த கைத்தடியை வாங்கி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது, எனக்கு கவர்மெண்ட் வேலையில் இருந்தேன், ஒரு ஸ்ட்ரைக்கில் ஏதோ நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன்னு சொல்லிட்டு வேலையே போயிடுச்சு, பேபி சிட்டிங் தான் கிடச்சிது. அந்த சின்ன பிள்ளைங்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன், இப்போது என்னுடைய வாழ்க்கை நல்லமாக இருக்கிறது என்று சொல்லி நான் இந்த பேபி கிளாத்ஸை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ராணி சொன்னாங்களாம். நான் ஏழை குடும்பத்தில் பிறந்தேன், படிக்க முடியல, யாரோ 4 பேர் உதவி செஞ்சதுனால நோட் புக்ஸ்லாம் வாங்கி படித்தேன், இப்போ நல்ல வேலைக்கு வந்துட்டேன், அதனால் நன்றியாக இதை கொடுக்குறேன்னு சொல்லி. ஆக்சிடெண்ட் ஆகிறது, கவர்மெண்ட் வேலை பறி போகிறது, ஏழை குடும்பத்தில் பிறந்து படிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் நல்லதா? இந்த துன்பங்களினுடைய கூட, பிரச்சனைகளினுடைய கூட ஆண்டவருடைய அருட்கரம் வழி நடத்தி வந்திருக்கிறது. The past has been not always a bed of roses. கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையாக கூட இருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மை விட்டு அகலவில்லை. ஆண்டவருடைய பிரசன்னம் எப்போதும் நம்மோடு இருக்கிறது என்பதை நாம் நம்பி நன்றி கூறுவோம். ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ்னு ரெஃபெக்டில் அப்பப்போ பாடினா மட்டும் போதாது, உண்மையாகவே ரிஜாய்ஸ் பண்ணணும். என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள். பவுலினுடைய அந்த செய்தி, 10 பேரும் குணமடையவில்லையா, மற்ற 9 பேர் எங்கே என்று ஆண்டவர் கேட்பது, நன்றி கூறுவது, ஆண்டவருக்கு சொல்வது, மற்றவர்களுக்கு சொல்வது. நேற்று கூட யாரிடம் நானோ சொன்னேன், சின்ன வயசில் 1 பைசா உதவி செஞ்சவங்களை கூட நான் மனசில் நினைத்து போற்றுகிறேன், நன்றியாக இருக்கிறேன். சில பேரை நான் போய் பார்க்கறது, அவர்களோடு நேரம் செலவழிப்பதெல்லாம் என்னுடைய நன்றியை வெளிப்படுத்தத்தான் என்று நான் சொல்வதுண்டு. எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாமல் இருக்கும்போது, எல்லாவித சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் பலர் வழியாக நம்மை காத்திருக்கிறார். பெற்றோரை மறக்கக்கூடாது, ஆசிரியர்களை மறக்கக்கூடாது, உற்சாகப்படுத்தியவர்களை மறக்கக்கூடாது. எதுவுமே இல்லை என்னும்போது, இன்னும் இந்த கிறிஸ்மஸ் சமயத்தில் நான் சொல்லுகிற இன்னொரு செய்தி, ஒரு மனிதனுடைய கிரேட்னஸ் எதுலேருந்து தெரியுமா? யாரால் உனக்கு எந்தவித தீங்கும் செய்ய முடியாதோ, யாரால் உனக்கு எந்தவித நன்மையும் செய்ய முடியாதோ அவர்களை நீ எப்படி நடத்துகிறாய் என்பதிலிருந்து தான். அப்படி இயலாதவர்களாக நாம் இருக்கும்போது கடவுள் நிறைய செய்தார். இயலாதவர்களாக நான் இருந்தபோது கடவுள் சில நல்ல உள்ளங்கள் வழியாக செய்தார். எல்லாவற்றுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். தொடர்ந்த கால வாழ்வு, இன்னும் வரப்போகின்ற நாட்கள் எப்படி இருக்க வேண்டும்? குறிப்பாக இன்றைக்கு 2 முறை இந்த திருமுழுக்கு யோவானை பற்றி, இந்த நாட்களில் அவரை பற்றி நிறைய நான் பேசியிருக்கிறேன். அவர் தெளிவாக சொன்னார், நான் ஒளி அல்ல, ஒளியை குறித்து சாட்சியம் பகர வந்தேன் என்று சொன்னார். தாட்சியோடு ஆண்டவருக்கு சாட்சியம் சொல்லுகிற வாழ்வு. அவரை பற்றி லூக்கா 1 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பெற்றோருக்கு, அவருடைய தந்தைக்கு கபிரியேல் தூதர் சொன்னார், அவர் மகிழ்ச்சியாக இருப்பார். நம்முடைய அழைப்பு மற்றவர்களுடைய மகிழ்ச்சிக்காக. உனக்கு மட்டுமல்ல, இஸ்ராயல் முழுவதுக்கும் மகிழ்ச்சியாக இருப்பார். அவர் தூய் ஆவியால் நிரப்பப்பட்டிருப்பார். அவர் தந்தையரை தங்கள் பிள்ளைகளோடு ஒன்று சேர்ப்பார். அவர் கீழ்ப்படியாதவரை கீழ்ப்படிய வைப்பார். பாருங்கள், இந்த திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கை நம் எல்லாருக்கும் பாடம். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கேட்டோம், அந்தி கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள் வருவார்கள். அவர்களை போல இருக்கக்கூடாது, கிறிஸ்துவை போல நடிப்பது, ஆனால் இயேசுக்கு எதிராக இருப்பது. அப்படி இல்லாமல் எல்லாரும் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் சாட்சி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையால், நினைவால், செயல்களால். இறைவா, இது நாள் வரை கொடுத்த நாட்களுக்கு நன்றி, இனி கொடுக்க போகின்ற நாட்களை நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். நான் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க எனக்கு துணை செய்யும் என்று நாம் ஜெபித்து புதிய ஆண்டை எதிர்கொள்வோம். அவருடைய நிறைவிலிருந்து நாம் அருளுக்கு மேல் அருளை பெற்றுள்ளோம். நன்றி இறைவா. ஆமென்.